எனக்கு முன்னாடி வந்த முனைவர் விஜயகாந்த் அண்ணா அவர்கள் வந்து என்னுடைய டாப்பிக்கையும் கவர் பண்ணி பேசிட்டாங்க. நான் இப்போ என்ன பேசலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதான் அதனால் சங்கர மடங்கள் அதை பற்றி மட்டும் நான் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்வு தாழ்வு அப்படின்றது கிபியில் கிடையாது. உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதியற்ற தாழ்வோ அதெல்லாம் வந்து லேட்டர் பீரியடில் தான், கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கே வந்துச்சே தவிர, அதுக்கு முன்னாடி தொழில் அடிப்படையில் தான் வந்து ஜாதியற்ற தாழ்வு கொள்கை இருந்தது அப்படின்றத விஜயகாந்த் அண்ணன் வந்து தெளிவாக பேசினாங்க. அதோட கண்டினியூஷனாக வந்து அவங்க எப்படி அந்த ஜாதியற்ற தாழ்வு கொள்கையில் இருக்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, பிரம்மனுடைய உடம்புல வந்து தலையில் வந்து பிராமணர்கள், தோளில் வந்து சத்திரியர்கள், தொடையில் வைசியர்கள், காலில் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பஞ்சமர்கள் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு கடவுளுடைய உடம்புலேயே வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏதாவது நம்மளுடைய கடவுள் வந்து நம்ம உடம்புலையே மனுஷனுக்கு இடம் இல்லை, அந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு வருவாரா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா ஜாதியற்ற தாழ்வு கொள்கை வந்து எல்லாரையுமே வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களையும் வந்து சமமாக பார்க்காம ஒவ்வொருத்தரையுமே இந்த இனத்தில் இருக்கீங்க, இந்த இனத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சமர்கள் அப்படின்னும் போது அவங்கள வந்து நசுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் அவங்க பஞ்சமர்கள் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க வந்து ஆரியர்களை எதிர்த்து அவங்க வந்து அந்த ஞானிகள் வந்து தமிழ் ஞானிகள் வந்து ஆரியர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுனாலையும் அவங்கள எதிர்த்து போராடினதுனாலையும் அவங்கள இன்னும் நசுக்கப்பட்டு அவங்க வந்து மலைக்கு போய் அவங்க வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. ஏன் மலைக்கு தஞ்சம் அடைஞ்சாங்கன்னா, அவங்கள கொலை பண்ணுறது, அவங்கள நசுக்கிறது, எல்லா வேலைகளையும் செய்ததுனால அவங்க வந்து மலையில் போயிருந்தாங்க. மலையிலையும் குகையில் போயிருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டில் குகையிடி கலகம் அப்படின்ட்டே நடந்தது. அங்கேயும் குகையிலையுமே அவங்கள வாழ விடாமல் குகையும் அடித்து அங்கே உள்ள ஆளுங்களையும் வந்து மொத்தமாக நசுக்கி எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் அவங்கள வந்து ஒரு அன்டச்சபிள்ஸ் அப்படின்றத வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் வந்து எப்படி அப்போத்துலேருந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள சங்கர மடங்கள். அதற்கு வந்து மெயினான காரணம் வந்து ஆதிசங்கரர் அப்படின்றவர் வந்து நானே கடவுள் கொள்கை அதை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் சொன்னதுனால தான். அந்த நானே கடவுள் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக நயவஞ்சக நாத்திகர்கள். அங்கே வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறதோட ஆக்சுவல் மீனிங் வந்து கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு தவறான ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து நானே கடவுள், நீங்கள் அப்போ என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே மாற்றி சொல்லி, அதே மாதிரி அந்த காரியங்களெல்லாம் வந்து இந்து மதத்தில் உள்ள சைவ வைணவத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை புகுத்தி நயவஞ்சக நாத்திகர்கள்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும்போதே நானே கடவுள்ன்றது கடவுளுக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்குது. கடவுள் நானே கடவுள்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கடவுள் இப்பேரண்டத்தை ஆளும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் எப்படி நம்ம இப்பேரண்டத்தோடைய கடவுளுக்கு நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம், நம்ம சிற்றான்மாவாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள் ஆகிறதுக்கு அங்கே வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்க ஆரியர்கள் வந்து எப்படி நம்மளை வந்து நசுக்கிறாங்கன்னா, நானே கடவுளை என்ன தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி மற்றவங்களை வந்து ஜாதியற்ற தாழ்வு கொள்கையில் நம்மளை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க ஜாதியற்ற தாழ்வு கொள்கையில் ஃபஸ்ட்டு உயர்ந்த ஜாதியினர் அப்படின்னும் போது சிவாச்சாரியர்கள். ரெண்டாவது வந்து அது வந்து மிக உயர்ந்த ஜாதியினர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்சூத்திரர்கள். அவங்களுக்கு வந்து சிறந்த அடிமைகளாக அவங்க வந்து நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஆரியர்கள் வந்து 10% பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் வந்து 90% பேர்கள் இருக்காங்க. அவங்கள எப்படி இவங்க வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசர்களையுமே பெண்கள் மூலமாக அவங்கள அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் மூலமாக பெண்கள் மூலமாக, அப்புறம் மதத்தை வச்சு தான் இப்போ வந்து மெயினாக நம்மளை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுலேயும் இப்போ அத்வைத கொள்கை, அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். முஸ்லீம்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே முஸ்லீமாக கூட மாறலாம். ஆனால் பிராமின்ஸாக யாராலையும் மாற முடியாது. பிராமின் வந்து ஒரு
அது வந்து ஒரு கொள்கை கிடையாது. கிறிஸ்தவ மதம் ஒரு கொள்கை, முஸ்லீம் ஒரு கொள்கை மாதிரி பிராமின்ஸ் வந்து ஒரு கொள்கை கிடையாது. அது வந்து ஒரு ஜாதியை தான் குறிக்கும். இப்போவும் வந்து சுதந்திரம், நம்ம இந்த நாடு வந்து சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து முஸ்லீம் ஆட்சியிலையுமே வந்து நம்ம வந்து அடிமைகளை தான் இருந்தோம். ஐரோப்பிய ஆட்சி காலத்துலேயும் அடிமைகளை தான் இருந்தோம். ஆனால் இந்த ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 1794 சர் வில்லியம் ஜோன்ஸ் இங்கே வந்திருக்கும் போது தான் இந்து மதம், இந்துவிசம் அப்படின்ற பேரை நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனுக்கு ஒரு லா புக் இருந்த மாதிரி, முஸ்லீம்க்கு ஒரு லா புக் இருந்த மாதிரி, இண்டோஸ்க்கு ஒரு லா புக்கும் இல்லைன்றதை பார்த்துட்டு அவங்க மனு தர்ம சாஸ்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ அதை கொடுத்த உடனே இந்துவிசம் அப்படின்ற பேரை வச்சு மற்ற மக்களை எப்படி அடிமைப்படுத்துறது அப்படின்ற அந்த ஃபுல் மோட்டிவ்லேயும் இது பண்ணி மற்றவங்களை அடிமைப்படுத்தினாங்க. அதுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 சங்கர மடங்கள் இருந்தது. அதில் வந்து நார்த்தில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வடக்கில் ஜோஷி மடம், கிழக்கில் வந்து பூரி மடம், அது வந்து ஒடிசாவில் இருக்குது. மேற்கில் வந்து துவாரகா மடம் குஜராத்தில் இருக்குது. தெற்கில் வந்து ஸ்ருங்கேரி மடம் கர்நாடகாவில் இருக்குது. இந்த 4 திசைகள்லையும் வந்து சங்கர மடங்கள் இருக்கு. இப்போ லேட்டராக வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் காஞ்சி சங்கர மடம் வந்து இங்கே உருவாச்சு. அது வந்து சங்கராச்சாரியார் தான் வந்து அது பண்ணாங்க. ஓகேவா? அப்போது இங்கே வந்து சங்கராச்சாரியரை வந்து எல்லாருமே முன்னாடி 90ஸ்லலாம் ஏர்லி 90ஸ்லலாம் வந்து இந்தியர்கள் வந்து பிஎம்மாக இருந்தாலும் சரி, மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டோட செலவுலே வந்து சங்கராச்சாரியாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவில் எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அதெல்லாம் வந்து அந்த இது தளர்த்தப்பட்டிருக்குது. இதில் வந்து நான் இப்போ என்ன மெயினாக சொல்ல வந்தேன்னா, ஐயா வந்து சங்கர மடத்தோட நிறைய போராட்டங்கள் 1994 2003 வரைக்கும் நிறைய ஐயா வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. 1994 வந்து சங்கர மடத்தோடு போராட வேண்டியது ஏன் அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கர மடத்துக்கு 108 கேள்விகள். ஏன்னா நீங்கள் ஏன் இன்னும் எங்களுடைய பஞ்சமரோடைய இதில் வந்து இருந்து நீங்கள் 5 வயசு பையனை பாலசங்கராச்சாரியராக நீங்கள் நியமிக்கணும், அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த ஜாதியற்ற தாழ்வு கொள்கை இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் சேலஞ்ச் பண்ணி கேள்விகள்லாம் கேட்டு நிறைய கேள்விகள் கேட்டு புக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி போராட்டங்களும் நடத்தினாங்க. தாங்க விரல் வெட்டும் போராட்டம் 98 நடத்தினாங்க. 2003 வந்து பிராமணர்கள் மனம் திருந்த பிரார்த்தனை அப்படின்றதையும் அவங்க வந்து முழுரவு பிரார்த்தனையும் நடந்துச்சு, பிராமணர்கள் மனம் திருந்த பிரார்த்தனையும் நடந்துச்சு. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஐயாவோட மகனை வந்து 98ஆம் ஆண்டு வந்து சங்கர மடத்தினால கொலை பண்ணப்பட்டது வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு சொன்னதோட எவிடன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர மடத்தை நம்ம யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்குறோம், நம்ம வந்து ஏதாவது எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து திரும்பி அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அவங்களுடைய கொலை செய்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர மற்றபடி அவங்களுக்கு மனம் திருந்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தது கிடையாது. அதனால தான் அதுக்கப்புறமா 2003 2004 வந்து பிராமணர்கள் மனம் திருந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து முழுரவு பிரார்த்தனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு இதுவும் நடந்து கொண்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் புக்ஸு சேலஞ்ச் பண்ணி எழுதியிருந்த சமயத்துலேயும் வந்து இதை விட்டு கொடுக்காம அவங்களுடைய பிராமின் ஐடியாலஜி, பிராமின்ஸை நேரடியாக வெறுக்கல, பிராமின் ஐடியாலஜியை தான் வெறுக்கிறோம், அப்போ மனம் திருந்தணும், இந்த மாதிரி கொலை செய்கிற அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது, சாத்தானுக்குள்ளே அடிமைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்று 2001 வந்து ஐயாவும் டாக்டர் தேவகலா அவங்களும் வந்து கான்ஃபரன்ஸ் ஆன் ரேசிசம், இன்டர்நேஷ்னல் ரேசிசம் அப்படின்ற அந்த கான்ஃபரன்ஸ் வந்து டர்பனில் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அங்கே போய் அது வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ஜாதியற்ற தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது
ஐயாவும் டாக்டர் தேவகலா அவர்களும் அங்கே டர்பன் கான்ஃபரன்ஸ் போய் இன்டர்நேஷ்னல் ரேசிசம் இஸ் த சைல்ட் ஆஃப் இந்தியாஸ் காஸ்டிசம் அப்படின்னு சொல்லி யூஎன்ஓக்கு பேப்பர் சப்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் யூஎன்ஓவில் உள்ளவங்க வந்து ஆமாம் இப்போ ஜாதியேற்ற தாழ்வு இந்தியாவில் மக்களை வந்து நசுக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் யூஎனோட பார்வை வந்து நம்ம இந்தியர்களோட இதில் ஜாதியேற்ற தாழ்வு கொள்கை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் இப்படி அவங்க அடிமைப்படுத்தி கொண்டு வச்சுருக்காங்கன்னா, இந்து மதத்தை அவங்க கையில் வச்சுட்டு அவங்க எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதிலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்றது தான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கிறது. நன்றி.